நேத்துக்கு எல்லாம் எப்படி நடந்துச்சு? பூ வைக்கிறதுக்கு வரேன்னாவல எல்லாம் எப்படி? எல்லாமே நேத்துக்கு நல்லா சூப்பரா நடந்துச்சுதே. எங்க அம்மைக்கு எங்க அப்பாவுக்கும் கார்த்தியை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆமா, அந்த பிள்ளைதான் மூக்கு முழியுமாட்டு பார்க்க நல்லா அழகா லட்சணமா இருக்குல்ல. பின்ன யாருக்குனாலும் பார்த்தோன்னா பிடிக்கதான் செய்யும். ஆமா, பார்க்கவும் நல்லா இருக்கா, குணத்துக்கும் நல்ல பொண்ணுல. அதனாலதான் எங்க அம்மைக்கு எங்க அப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுவும் சரிதான்க்க. ஆமா, ஏன் சின்ன பொண்ணு, உங்க மாமியார் வந்திருக்கத கேள்விப்பட்டு நீங்க வந்திருக்க. எக்க ஏன் வெப்புறானத்தை ஏன் கேக்கிய? அத நான் வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட கூடலக்க. அதுவா வந்து இருந்துகிட்டு எரிச்சல கலப்புதுக்க. ஒரு பெரிய மனுஷி ஏன் இப்படி பேசுற? அடப்பு வாங்கக்க, அது என்னக்கா பெரிய மனுஷி? இங்க கேட்டு அங்க சொல்லுது, அங்க கேட்டு இங்க சொல்லுது. எனக்கு என் புருஷனுக்கும் வந்து 2 நாள்ல டிவோர்ஸ் வாங்கி தந்துரும் போல. அட ஆமாலா, இங்க பாருங்கக்க, நான்லாம் சோறு பொங்குறது குழம்பு வைக்கிறதே ரொம்ப அதிசயம். அதுல நான் குழம்பு வச்சிருக்கேன், அந்த குழம்புக்கு உப்பு இல்லையா. இவெல்லாம் ஒரு குடும்ப பொம்பளையா? இவெல்லாம் எப்படி இவ்வளவு நாள் சோறு பொங்குனா குழம்பு வச்சா? அந்த மாதிரி இந்த மாதிரின்னு ஒரே அடிக்கிட்டு. எனக்கே என் வீட்டுக்காரர் தாக்க குழம்பு வைப்பாரு. இதை நான் வெளியே சொல்ல முடியுமாக்க? இத வெளியே சொல்ல முடியாதுதான். சரி, அட விடுங்கக்க. நாளைக்கு துணி எடுக்க போறாங்களாம, நீங்க போறீங்களா? இல்லடே, நானும் போல. அங்க போயிட்டு மேலையும் கீழையும் எவனாலும் இறங்கி ஏற முடியும், என்னாலலாம் முடியாது. ஆனால் நானும் வரலன்ட்டேன். அம்மா, நீ போறியாங்க? இல்லக்கா, நானும் போல. இல்ல நீங்க போறீங்களான்னு கேட்டேன். என்ன வனஜாக்கா, அந்த நேரத்துல இருந்து அவிய வீட்டு கதையாதான் கேட்கியே? எனக்கு எதுக்கு அவிய வீட்டு கதை? சரிக்கா, விடுங்க. ஜெஸ்ஸி, இதுதான் ஜோசியர் வீடு, வா போகும்ல. போங்க மைனி, வரேன். இவரா மைனி அந்த ஜோசியர்? ஆமாம் ஜெஸ்ஸி, எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்லிடுவார். நடந்தது, நடக்க போகிறது, நடந்துட்டு இருக்குது எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிடுவார். புட்டு புட்டு வச்சிருவாரு. சரி மைனி, ஜாதகத்தை கொடுங்க பார்ப்போம் அவர் என்ன சொல்லுதாருன்னு. வா ஜெஸ்ஸி. ஜோசியரையா? வாமா, வந்து உட்காரு. என்ன விஷயமா வந்தேன்னு சொல்லுமா. அதுவாயா, எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருக்கும். அதான் ஜோசியம் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். 2 பேர் ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கியா? அதெல்லாம் வச்சிருக்கோம். இந்தாங்க ஐயா, அவாக்குரியதும் அது உள்ளே இருக்கு. சரி சரி. 1 2 கட்டம், இந்த 2 இதுல பையனோட அம்மா யாரு? நான் தாயா பையனோட அம்மா. ஏதாவது பிரச்சனை இருக்கா? அட, பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லம்மா. அருமையான ஜாதகம். இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை நான் பார்த்ததே இல்லை. எல்லா பொருத்தமுமே அவ்வளோ அமோகமா இருக்குது. சூப்பர் ஜாதகம். பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு குறை இல்லை. எல்லாமே நல்ல செழிப்பா இருப்பாங்க. ஆனா என்ன, ஒரே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன சாமி, என்ன சொல்றீங்க? என்ன பிரச்சனை? அதுவாமா, இந்த 2ம் அவ்வளோ அமோகமான ஜோடி. ஆனா இந்த 2க்கு கல்யாணம் அவ்வளோ லேசுல ஆகாது. சனியன் பின்னாடியே வருவான். அந்த பிள்ளையில வாழ விடக்கூடாதுன்னே நினைப்பான். அப்படி ஒரு இது இருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? பரிகாரம்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆனா ஒரே ஒரு வழி இருக்குது. நீங்க கல்யாணம் இப்ப பண்ணி வைக்கிறதுலாம் சரிதான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற தாம்பத்திய வாழ்க்கை இப்போதைக்கு வேண்டாம். நேரமும் அதுக்கு சரியில்லை. இப்போதைக்கு அது வேண்டாம். நீங்க உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு பொங்கலை படைங்க. படைச்சு அதை நல்ல குடும்பமா போய் கொண்டாடிட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பேத்துக்குள்ள தாம்பத்திய வாழ்க்கை இருக்குது. வேற எந்த வழியும் இல்லையா சாமி? வேற எந்த வழியும் இல்லம்மா. அப்படியே இந்த 2 கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட்டுச்சு அப்படின்னா குழந்தை பாக்கியம் இருக்காது. நீங்க உங்க குலதெய்வ கோயில்ல போய் ஒரு பொங்கலை படைச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. பின்னாடியே வர சனியனை உங்க குலதெய்வம் நின்று அதை விரட்டி விட்டுரும். என்ன சாமி சொல்றீங்க? ஆமாமா, அந்த பையனை அடிக்கணும்னு நினைக்கிற பிரச்சனை அந்த பொண்ணை பிடிச்சு அவளை அழிக்கணும்னு நினைக்குது. அதனால குழந்தை பாக்கியம் இருக்கிறது பிரச்சனையாயிரும். அதனால சொல்றேன், உங்க குலதெய்வத்துக்கு போய் ஒரு பொங்கலை வைங்க. எப்படியும் நீங்க உங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் ரொம்ப நாளாவும் நினைக்கிறேன்.
உங்க குலதெய்வத்தை போய் வணங்கிட்டு வாங்க குடும்பமா. சந்தோஷமா போயிட்டு வாங்க. எல்லாமே சந்தோஷமாவே நடக்கும். சரி சாமி, நாங்கள் அப்போ கல்யாணம் முடிஞ்ச கையோட குலதெய்வ கோயிலில் போய் ஒரு பொங்கலை வச்சுட்டு வந்துருந்தோம். நீங்கள் சொன்ன தேதியில் தான் சாமி நாங்கள் கல்யாணத்தை வச்சுருக்கோம். வார திங்கக்கிழமை கட்டாயம் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு வந்துடணும். அட ரொம்ப சந்தோஷமா. அப்ப அந்த போன் அடிச்சு நாள் கேட்டது நீதானோ? ஆமாம் சாமி, நான் தான் கேட்டேன். சந்தோஷமா. நிச்சயம் குடும்பத்தோட வரோம். சந்தோஷமா போயிட்டு வாங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும். சரி சாமி, அப்போ நாங்கள் வாரோம். சரிம்மா போயிட்டு வாங்க. சரி சாமி, இப்போ நாங்கள் வாரோம், பிறகு பார்க்கலாம். சரிம்மா போயிட்டு வாங்க. இதுக்குதான் மைனி நான் ஜோசியத்தெல்லாம் நம்பவே மாட்டேன். இப்படிதான் நம்ம சந்தோஷமா போவோம், தேவையில்லாம நம்ம மனசே களைச்சு விட்டுருவாவ. அட நீ ஏன் ஜெஸ்ஸி அப்படி பாக்குற? இது நல்ல விஷயமா பாரேன். ஒருவேளை நம்ம கல்யாணம் பண்ணி வச்சு பிள்ளைகளுக்கு ஏதோ தோஷத்தினால பிள்ளை பிறக்காம இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ அதை நம்ம முன்னுக்கூட்டியே அறிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒரு சொல்யூஷன் பண்றதா நினையேன். அதுவும் சரிதான். ஆனா நம்ம எவ்வளவு சந்தோஷமா போனோம், இப்போ நம்ம சந்தோஷத்தையே கெடுத்த மாதிரி ஆயிடுச்சே. சரி சரி, இதுக்கெல்லாம் வருத்தப்படாத. நம்ம ஒரு குலதெய்வ கோயிலில் போய் ஒரு பொங்கலை வச்சா முடிஞ்சு போச்சு. குலதெய்வ கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது. இந்த சாக்கில் அங்கேயாவது போயிட்டு வருவோம். அதுவும் சரிதான் மைனி. சரி, நாளைக்கா துணி எடுக்க போறீங்க? ஆமாம் ஜெஸ்ஸி, நாளைக்காவது துணி எடுத்தாதானே தைக்கலாம் கொடுக்க முடியும். அதுவும் சரிதான் மைனி. அப்போ சரி, போயிட்டு வாங்க. என்ன போயிட்டு வாங்கங்க, நீ வரலையா? நான் எதுக்கு போட்டு மைனி அங்கே வரணும்? இங்கே கல்யாண கார்டு வேற கொடுக்க வேண்டியது இருக்கு. ஒவ்வொருத்தருக்கா இனிமே தான் கொடுக்கணும். நேரம் வேற இல்லை, சீக்கிரமாக கொடுக்காண்டாமா. என்ன நீ இப்படி சொல்லிட்ட? கரண் கார்த்தி வருவான்லாம் சொல்லிட்டு இருந்தான். என்ன மைனி சொல்றியா? அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. இல்லை, கரண் தான் கூப்பிட்டுருப்பான் போல. அவளும் சரி பார்ப்போம் அப்படின்னு இருக்கா. அதான் கேட்கேன், கார்த்தியாவது விட. இல்லை மைனி, பூ வச்சாச்சு, எப்படி அவளை வெளியே விட? அட இதெல்லாம் இப்போ போட்டு எதுக்கு ஜெஸ்ஸி பார்த்துட்டு இருக்க? பூ வச்சவிய தான் இப்போ முந்தின நாள் வரைக்கும் காலேஜுக்கு போயிட்டு தான் வராள்வ, வேலைக்கு போக தான் செய்தாள்வ. இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்காது. அவ்வளோலாம் ஆசைப்படுவாள்வல்ல. எங்கள் கூட காரில் போயிட்டு காரில் வர போகிறா. விடு ஜெஸ்ஸி. அப்போ சரி மைனி, கூட்டு போயிட்டு வாங்க. சரி ஜெஸ்ஸி, எனக்கும் அங்கே நிறைய வேலை கிடக்கு வீட்டில். சரி, அப்போ நாங்கள் போகிறேன். சரி மைனி, அப்போ பார்த்து போயிட்டு வாங்க. சரி ஜெஸ்ஸி. என்ன ஜெசி, போன விஷயம் என்னாச்சு? மூஞ்சி வாடினாப்புல இருக்கு. அது ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் ஜோசியரை பார்க்க போன இடத்துல கார்த்திகைக்குரியதையும் கரண்குரிய ஜாதகத்தையும் பார்த்துட்டு ஜோசியர் இந்த மாதிரி இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு தோஷம் இருக்குது, நீங்கள் கல்யாணம் ஆன பிறகு தாம்பத்திய வாழ்க்கைலாம் வைக்காண்டாம், இவங்களுக்கு குலதெய்வ கோயிலில் போய் பொங்கலை போட்டுட்டு அதுக்கப்புறம் குடும்பமாக சந்தோஷமாக போயிட்டு வந்த பிறகு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட சொல்லுங்கள், இல்லைன்னா குழந்த பாக்கியம் எதுவும் இருக்காது அப்படின்ட்டாரு. என்ன ஜெசி சொல்ற? ஆமாங்க, ஜோடி பொருத்தம்லாம் நல்லா இருக்கு, சூப்பர், இது எல்லாமே அழகா இருக்கு. ஆனா இந்த மாதிரி இப்படி ஒரு தோசை இருக்கு, இந்த மாதிரி இப்படி நேரத்துல இவங்க சேர்ந்தாங்கன்னா குழந்தை பாக்கியமே இருக்காதுன்ட்டாரு. ஆனா இதுக்கு பரிகாரமா தான் அவரு சொல்லியிருக்காரு, குலதெய்வ கோயில்ல போய் பொங்கல் வைங்க நீ. ஆனா என்னன்னே தெரியல, என் மனசு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருந்த மாதிரி இருக்கு. சரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விட்டு தள்ளு. ஆமா, நாளைக்கு துணி எடுக்க போறாவலாமே. ஆமாங்க, மைனி சொன்னாவ கார்த்தியும் விடுவியா அப்படின்னு கேட்டாவ. நானும் சரி கூட்டு போயிட்டு வாங்கன்ட்டேன். ஆமா சரி, போயிட்டு வரட்டு. கார்த்திட்டு நானும் நீ போறியான்னு கேட்டோம்னா உங்க இஷ்டம்னா, அவளுக்கு போக விருப்பம் இல்லைன்னா போவல அப்படின்னு சொல்லியிருப்பா. உங்க இஷ்டம்னானே சரி, நானும் உன்கிட்ட கேட்டு சொல்லலாம்னு நினைச்சேன். போயிட்டு வரட்டு, பிள்ளைகளுக்குள்ளேயும் மனசுல ஆசை இருக்கதானே செய்யுது. நானும் அதனால தாங்க, அவ மனசுலயும் ஆசை இருக்கும், அதனாலதான் நானும் சரின்ட்டேன். சரி ஜெசி, அப்போ நானும் வெளி இடத்துல இருக்கிறவங்களுக்குலாம் கல்யாண கார்டை போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருந்தேன். நீயும் அஜயும் சேர்ந்து நம்ம ஊர்ல உள்ளவங்களுக்கு கொடுத்துருங்க. இன்னைக்கு என்னால கொடுக்க முடியாதுங்க, நாளைக்கு வேணா நான் கொடுக்கேன். சரி, எப்பனாலும் கொடு, சீக்கிரமாட்டு கொடு. அது மட்டும் இல்லாம எல்லார் வீடையும் மறக்காம கொடுத்துரு. அடுத்து இவ வீட்டுக்கு கொடுக்கல அவ வீட்டுக்கு கொடுக்கலன்னு சொல்லி எந்த குறையும் வந்துடாம. சரிங்க, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க.
சரி ஜெசி. எங்கம்மா போறீங்க? நான் எங்கேயும் போலட்டி, உங்க அப்பா தான் கல்யாண கார்டு கொடுக்க போறேன்னாவ. ஓ சரி சரி. சரி கார்த்தி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ நாளைக்கு கரண் கூட துணி எடுக்க போறியா? ஐயோ இப்போ நான் இதுக்கு என்ன பதில் சொல்ல? அவர் வேற வாங்காரு. அம்மாட்ட இதை நான் எப்படி சொல்லுவேன்? சொல்லிட்டி என்ன யோசிச்சுட்டு இருக்க? உங்க விருப்பம்மா. போச்சோன்னா நான் போறேன், வேண்டானா நான் இருக்கேன். சேர்த்தி, காலையில 10:30 போறாவலாம். குளிச்சு பெறப்பிட்டு ஏறு, கூட்டு போறேன் நான் கரண். இம்மா அப்ப நான் போறது உனக்கு சம்மதமா? சம்மதம் டீ. போயிட்டு வா, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். அங்க இங்க நின்னோம் ஓடணும் சாடணும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏமா நான் பாட்டி கூட்டாவ என்னன்னு போய் கேளு. சேர்த்தி. இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்குது. ஆமா, இது மெச்சுக்கிட வேண்டிதான். கல்யாணம் ஆகும்போது இன்னும் கூறு வரலேன்னு சொல்லி திருத்ததுக்கு துப்பு இல்லை. இதுல இன்னும் விளாட்டு பிள்ளையா இருக்கு, சின்ன பிள்ளையா இருக்குன்ட்டு. நகருங்க போய், வேலை கிடக்குது. ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம அப்பா அம்மா நம்ம மேரேஜுக்கு தான் ஒத்துக்கிட்டாவன்னு பார்த்தா இப்ப துணி எடுக்க போறதுக்கு ஒத்துக்கிட்டாவ. ஐயோ இது யார்ட்டையாவது சொல்லணுமே. சீனியர்ட்ட கால் பண்ணி சொல்லுவோம் ஃபர்ஸ்ட். என்ன ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாரு? என்ன மேடம் புதுசா கால் பண்ண மாதிரிலாம் இருக்கு? ஆமா, இனிமே எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஓ சரி மேடம், எதுக்கு கால் பண்ணீங்க? அதுவா, சீனியர் நாளைக்கு எங்க அம்மா அப்பா ட்ரெஸ் எடுக்க போறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ட்ரெஸ் எடுக்க போறதுக்கு தான் எல்லாரும் ஓகே சொல்லிட்டாவில்ல. இது என்ன உங்க அம்மா அப்பா தனியா ஓகே சொல்லிட்டாவன்னு இவ்வளவு சந்தோஷப்படுது? அடே கிறுக்கு, சரியான மக்கியா நீலாம். போதும் போதும், ரொம்ப மரியாதையா பேசண மாதிரில இருக்கு. வருங்கால புருஷனை யாரும் இப்படி பேச மாட்டாவோமா நீ? பின்ன நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்லுதீங்க? சரி நீங்க சொல்லுங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன். யோ கிறுக்கு, நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போறதுக்கு நான் வரதுக்கு எங்க வீட்ல ஒத்துக்கிட்டாங்க, பெர்மிஷன் தந்துட்டாங்க. அட இவ்வளவு சீக்கிரமா கிடைச்சிட்டா? நான் நாளைக்கு எங்க அம்மா வீட்டுல பேசணும்னு இருந்தேன். பரவாயில்லையே, உங்க அம்மா அப்பாக்குள்ளயும் ஒரு ஞான உதயம் பிறந்திருக்கு போல. என்னமோ காலையில எங்க அப்பா கேட்டாங்க, அதுக்கு உங்க இஷ்டம்னே. இப்பவும் கேட்டாங்க. என்னமோ ஒருவேளை நான் போறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கலாம். இருக்கலாம் இருக்கலாம். சரி நாளைக்கு நான் உன்னை கூப்பிட வரேன். நீ பிளாக்ல ட்ரெஸ் போடுவியா? என்னது பிளாக்கா? நல்ல விஷயத்துக்கு போம்ஸ் எதுக்கு கருப்பு போடணும்? வேற ஏதாவது கலர் சொல்லுங்களேன். அட இதெல்லாமா பாப்பீங்க மேடம் நீங்க? எந்த காலத்துல இருந்துட்டு எப்படி யோசிக்கிறீங்க மேடம்? பிளாக் போடுங்களேன். சரி, ஆனா எங்க அம்மா திட்டுனாலும் திட்டுவாங்க. ஏன்னா நல்ல விஷயத்துக்கு போறதுக்கெல்லாம் அப்படி கருப்பு போடக்கூடாது அப்படின்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. சரி திட்டுனா வாங்கிக்கோ, கொஞ்ச நாள் தானே இருக்க போற. ரொம்பலாம் திட்ட மாட்டாங்க, வாங்கிக்கோ. பரிசுல தராவ வாங்கிக்கோன்னு ஐயா சொல்லுதாரு. எங்க அம்மா கிட்ட வந்து ஒரு நாள் திட்டு வாங்கி பாருங்க தெரியும். ஆமா நான் வாங்கலையாமா உங்க அம்மா கிட்ட? நான் வாங்காத திட்டா நீ வாங்கிட போற. ஹாஸ்பிட்டல்ல நின்ன அந்த நிலையில நின்னாவ உங்க அம்மா. சரி சரி, அதெல்லாம் மறக்க முடியுமா? என்ன பண்ண? என் பொண்டாட்டிக்கு அம்மாவாயிட்டாங்களே. இன்னும் நமக்குள்ள மேரேஜ் ஆகல, அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் சொல்லி கூப்பிடுங்க. என்னைக்கு நீ எனக்காக உங்க அப்பா அம்மாவை எதிர்த்து பேசுனியோ அன்னைக்கே என் மனசளவுல நீ என்னோட மனைவி ஆயிட்ட. ஐயா வேற என்னெல்லாம் வச்சிருக்கீங்க மனசுக்குள்ள? உன்னை மட்டும்தான் வச்சிருக்கேன். என் மனசுக்கான சொந்தக்காரி நீ மட்டும்தான். அடேங்கப்பா. எப்பவும் நீ இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதை பார்த்து நான் ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். வேற இங்க நம்ம வீட்டுக்கு வந்தா நான் நிறைய சொல்றேன் உங்களுக்கு. சரி சரி, உங்க வீட்டுக்கு வரதெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போம்ஸ்ல பார்க்கலாம். வைக்கிறேன், பாய். என்ன அவசரம், கொஞ்ச நேரம் பேச. நான் பேச ரெடிதான், ஆனா எங்க அம்மா அப்படியே கம்போட வருவாவ. நான் இன்னும் தூங்கிட்டேனா இல்லையான்னு பாக்குறதுக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப கீர்த்தியும் வந்துருவா படுத்து தூங்க. அதனால நான் வைக்கிறேன், பாய். நாளைக்கு பார்க்கலாம். சரி. கிறுக்க என்னதான் பண்ணுதானே தெரியல. கூப்பிட கூப்பிட செவிட மாதிரிலாம் இருக்கான்.
கரண் சீனியர் ஸ்டெல்லா கத்தன மாதிரியே இருக்குது. ஆமா, அந்த அரமண்டல் தான் கத்திக்கிட்டே வருது. சரியான இம்சை. நம்ம ரெண்டு பேரும் பேசுறத பேசவே விட முடியக்கு. இப்ப நீங்க என்னன்னு மட்டும் போய் கேட்கல. நாளைக்கு நம்ம ரெண்டு பேரையும் அவ ஒரு நிமிஷம் கூட பேசவே விட மாட்டா. அதனால ஒழுங்கா அவ எதுக்கு கூப்பிடுறான்னு போய் கேளுங்க ஃபர்ஸ்ட். அதுவும் சரிதான். சரி பாய், நாளைக்கு பார்க்கலாம். யாருக்கெல்லாம் பயப்படணும் விவஸ்தையே இல்லாம ஆயிட்டு எனக்கு. சரி சீனியர் பாய்.